Hello viewers, welcome back to Abi'z Delight. நீங்க Abi'z Delight இப்ப first time பாத்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் நீங்க பார்க்க முடியும். And கூடவே இருக்கிற bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான butterscotch cake recipe தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டர்ஸ்காட்ச் கேக் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 inch கேக் டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லத்தையும் சலிச்சிட்டு ஒரு தடவை நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இன்னொரு பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக் எடுத்துக்கோங்க, 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க, பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மில்க் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் பிடிச்ச சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த எக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும். இந்த எல்லோ கலர் மாறி நல்லா ஒயிட்டாக வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது போல் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் அப்படின்னா ஆயில் சேர்த்து 30 செகண்ட்ஸ்க்கு லோ ஸ்பீடில் பீட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் பை பேட்சாக நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணுறோம். இந்த ப்ளஃபினஸ் வந்து உடையாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்ல ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை பண்ணுங்கள். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேட்ச் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பண்ணோன்னா கேக் வந்து அங்கங்கே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டான கேக் வராது. ஸோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் 4th பேட்ச் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஓவனை ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைட்ஸ்லலாம் மாவு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து ஓவனில் 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுறதா இருந்ததுன்னா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ விப்பிங் க்ரீம் பண்ணுறதுக்கு 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட்க்கு பீட் பண்ணுங்கள். இது ஒரு 5 to 6 மினிட்ஸில் ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வந்துடும். இப்போ ப்ரெனைல் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகணும்.
அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பிளேட்டில் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து செட் ஆகி நமக்கு பிரனல் ரெடி ஆகிடும். இப்போ பட்டர்ஸ்காட்ச் சாஸ் செய்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே போல் இது வந்து கேரமலைஸ் ஆகணும். ஸோ கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இந்த சர்க்கரை வந்து இதில் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண இது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நம்மளோட சாஸ் ரெடி. இப்போ இந்த பிரனைல் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கத்தியால் இப்படி எடுத்து குத்தி விட்டிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் போட்டு ஒரு ரொட்டி கட்டை வச்சு இதை நல்லா பீட் பண்ணிங்கன்னா இது வந்து நட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். மிக்சியில் போட்டிங்கன்னா சும்மா ஒரு ஓட்டி உடனே எடுத்துடணும், இல்லைன்னா ரொம்ப பொடியாயிடும். இப்போ வந்து க்ரீம் வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் நாசல் எடுத்திருக்கேன், அதில் நான் க்ரீம் போட்டுக்கிறேன். இன்னொரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி சின்ன ஹோல் போட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் போட்டு ஃபஸ்ட்டு பண்ணதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ 1/2 இன்ச் கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயரை வச்சுடுங்க. இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த சாஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரனைல் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் லேயரை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே போல் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். சுகர் சிரப் போட்டுட்டு க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த பிரனைலையும் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாட்டம் லேயரை வந்து டாப்பில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து டாப்லேயும் சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு டாப்லேருந்து ஸ்மூதன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து சைட்ஸில் பண்ணுங்கள். இப்போ இது போல் ஒரு அட்டை இருந்ததுன்னா, ஏடிஎம் கார்டோ இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டை இருந்ததுன்னா அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த ஃப்ளவர் நாசலால் நான் வந்து சின்ன சின்ன பூ போட்டுக்கிறேன். நடுவில் வந்து இந்த பிரனைலால் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பட்டர்ஸ்காட்ச் ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு சின்னதாக ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி பேப்பரில் சைட்ஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் வச்சு சைட்ஸில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கோல்டன் பால்ஸ் வச்சு அந்த பூ மேலே வைக்கிறேன். இப்போ சைட்ஸ்லேயும் வந்து நான் இந்த பிரனையில் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வைக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அவ்வளோதான், நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரெசிபி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.